சகோதர சகோதரிலே இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 90:16. உமது கிருபை உம்முடைய ஊழியக்காரங்களுக்கும் உமது மகிமை அவன் பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ணுகிறேன். சங்கீதம் 90:16 இந்த வசனம் சொல்லப்படுது. உம்முடைய கிருபை உம்முடைய ஊழியக்காரங்களுக்கும் உமது மகிமை அவன் பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ணுகிறேன். இந்த நாள் சொல்லப்படுது தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரங்களுக்கும் இந்த நாள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தான் தெரிந்து கொண்ட என் ஊழியக்காரனுக்கும் உமது கிருபையின் அவன் பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாராம்? விளங்க பண்ணுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார், நம்மளை மேல்மை பாராட்டுகிறார். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் உணரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம அதிகமாக நேசிக்கணும், ஆண்டவர் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அதிகமாக நம்ம துதிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது அவன் பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தர் உம்மோட ஊழியக்காரர்களுக்கும் நான் அற்புதங்கள் செய்தேன், உம்மோட தகப்பன் தாய்களுக்கு நான் அற்புதம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறான்னா கிருபை செய்கிறார், கிருபை விளங்க பண்ணுகிறார், கிருபை மகிமை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா மகிமைன்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆச்சரியமான காரியம் எப்படி அப்படின்னு சொன்னால், அவனு பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியம் மகிமை அப்படின்னு சொல்லி அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இதான் சொல்லப்படுது. இது எல்லாம் என்ன பண்ணுவானா? தன் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாரா? அவர் மகிமை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா அந்த மகிமை கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்ம தகப்பனாக இருக்கிறார். நம்மளுக்கு யார் தகப்பன்? ஆவிக்குரிய தகப்பன் பரமபிதா என்ன பண்ணுறாரு? அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவர் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை தருகிறார், நல்ல யோசனை தருகிறார். அந்த யோசனை நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு கொடுத்த அந்த என்ன பண்ணோம்? மகிமை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை நம்மளுக்கு விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுக்கு முன்னாக பார்த்தோம்னா அவர் எத்தனை அதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அப்படின்னு சொல்லி பார்த்தார். வகரா என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அவரை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார், அவருக்கு மேலே கிருபை வைத்து கொண்டே வந்தார். அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த மகிமை நம்மளோடு கூட இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த நாளுக்கு நாம் எங்களை நினைக்கலாம், ஒவ்வொரு இந்து அவரை நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைங்க நினைக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் கூட என்ன பண்றாரு? கர்த்தர் நேசிக்கிறார். அவங்க மேலேயும் தேவன் அவர்களையும் என்ன சொல்றாரா? நீங்களும் என்னோட பிள்ளைகள், நீங்க ஏன்னா நான் தகப்பன், நான் ஊழியக்காரன், நான் அந்த உலகத்துக்கு வந்தேன், நான் என்னோட பிள்ளைகள் நீங்களும் தான், உங்களுக்கு நான் மகிமை தருவேன், உங்க மகிமை விளங்க பண்ணுவேன். நீங்க எதுக்காக கேட்குறீங்களோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கும் செய்வேன். உங்களுக்கு வியாதியா இருந்தால் விடுதலை தருவேன், உங்களோட தேவையா இருந்தால் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பேன், உங்களுக்கு தேவையான வழி நீங்கள் போகும்போது வருகும்போது உங்கள் வழியிலே நான் உங்களை காப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. சங்கீதம் 90:16 அவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை என்னோட ஊழியக்காரங்களுக்கும் உமது மகிமை என்ன பண்ண அவன் பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா இந்த நாள் எத்தனை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் யாரோட பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தான். இயேசுனுடைய பிள்ளைகள், இயேசு ரத்தத்தினால் நம்ம மேய்க்கப்பட்ட பிள்ளைகள் தான், இயேசுனால அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தான், இயேசுனால தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தான். ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம்? ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எப்படின்னா நம்ம நினைக்கிறோம், இல்ல அது வேற கடவுள், இது வேற கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளே தான் அப்படியே நம்மளுக்குள்ளே என்ன பண்ண ஒரு கேள்வி வந்துடுது. இல்ல நம்மளோட கடவுள் இதுதான், நம்மளோட வாழ்க்கை இதுதான், நம்மளோட பிளான் இதுதான் அப்படின்னு நம்மளாவே தீர்மானத்தை கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை யாருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவரு சொல்லப்பட மகிமையும் விளங்க பண்ணுகிறார். தம்முடைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாராம்? தன் ஊழியக்காரர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் அவன் பிள்ளைகளுக்கு அவர் மகிமை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா மகிமை தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அது முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். நம்ம ஒரு நாள் விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாடி நம்மளோட வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன பண்றோம்? நம்ம
போய்கிட்டே இருக்கும். அதனால் சொல்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு, நான் உமக்கு மகிமை விளங்க பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ என்ன பண்ணும், உமக்கு கர்த்தருக்கு விசுவாசமாக இரு, எனக்கு பயந்து நீ வா, என்னோட கூட நீ இரு, நான் என்னோட ஆலயத்துக்கு நீ வா, என்னோட பயர் வசனத்தை வாசி, என்னிடத்துல ஜெபம் பண்ணு, அப்பொழுது நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. இதனால் நீங்கள் அநேக பேர்கள் இயேசு அறியாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் அவர் பிள்ளைகளாக மாறுங்க, நீங்களும் அவருக்கு விளங்க பண்ணுகிற அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களையும் கர்த்தர் விசுவாசிக்கிறார். ஆனால் சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you everyone. Praise the Lord.